தர்மம் கொடுக்கறவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், வாங்குறவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட கதை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கருமியும் தருமியும். உங்களிடம் இக்கதையை பகிர்வது உங்கள் அன்பு தோழி விஜயா விக்னேஷ். இரண்டு பெருஞ்செல்வர்கள் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்தார்கள். ஒருவன் தருமி, மற்றவன் கருமி. ஒரே நாளில் இருவருமே இறந்து விட்டனர். அவ்வூரினர் திரண்டு வந்து இரண்டு பிணத்தையும் ஒரே நேரத்தில் எடுத்துச் சென்று சுடுகாட்டில் எரிக்கச் செய்தனர். இரண்டு சடலங்களும் தனித்தனியே எரிந்து கொண்டிருந்தன. அப்போது தருமியின் உடலை சுற்றி சூழ்ந்து ஊரில் உள்ள யாவரும், ஐயோ, அள்ளி கொடுத்த கை எரிகிறதே, இன்சொல் கூறி வாழ்த்திய வாய் எரிகிறதே, எல்லோரும் வாழ எண்ணிய நெஞ்சு எரிகிறதே என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தனர். ஆனால் கருமியின் சடலம் எரியும் இடத்திலோ ஒருவர் கூட இல்லை. வள்ளுவர் ஒருவர் மட்டும் நின்று மிக துடித்து பதறி அழுது கொண்டிருந்தார். ஊரவர் எல்லாருக்கும் வள்ளுவர் மேல் கோபம் வந்தது. அவர்களிலே ஒருவன் துணிந்து, தங்களிடம் கேட்க கூடாததுதான், என்றாலும் கேட்கிறேன் என்று சொல்லி, நாங்கள் எல்லாரும் தருமி சடலம் பற்றி எரிகிறதே என்று இங்கே நின்று அவன் புகழ் பெருமை சொல்லி அழுகின்றோம். கருமி எரியும் இடத்திலே நீங்கள் மட்டும் நின்று அழுகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டுவிட்டான். அதற்கு வள்ளுவர், இன்பத்திலே ஈத்துவக்கும் இன்பம் என்று ஒன்று உண்டு. இல்லாத மற்றவர்களுக்கு தம் பொருளை வாரி வழங்கி பெற்றுக்கொண்ட மக்களின் முகம் மலர்ந்து மகிழ்ச்சியடைவதைக் கண்டு தாம் மகிழ்ச்சியுறுவது. அந்த இன்பம் எப்படி இருக்கும் என்பதை தருமி அவன் வாழ்நாள் முழுவதும் செய்து மகிழ்ந்து சலித்து போய் எரிகிறான். ஆனால் இந்த பாவி பயல் கருமி அவ்வின்பம் எப்படி இருக்கும் என்று அறியாமலே மரித்து எரிகின்றானே. ஐயோ என்று அலறி அளவேண்டிய இடம் அதுவல்ல இது என்றார். அன்று வள்ளுவரால் ஈகையின் சிறப்பு ஊரார் எல்லோருக்கும் உணர்விலே தைத்து ஊன்றியது. பின் ஈத்துவக்கும் இன்பத்திலே திளைத்து வாழ்ந்தனர். நாம் இன்றுதான் உணர்கின்றோம், நாம் அப்படி வாழ்கின்றோமா, இனியேனும் வாழ்வோமா என சிந்திக்க செய்கிறது இக்குறள். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை, வைத்திழக்கும் வன்கணவர். ஒரு டயலாக். இது எல்லாருக்கும் பிடிச்சதுதான். அத உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்றேன். கால்நடையா போகிறான், கஞ்சங்கிட்ட கேக்குறான், உழைச்சு திங்க வயசில்ல, உசுர மாய்க்க மனசில்ல, என்ன மட்டும் மறந்துட்டியே பிச்சைக்கார கடவுளே. இது என்ன மட்டும் பாதிச்சுதான் இல்ல எல்லாரையும் பாதிச்சுதான் தெரியல. ஆனா எப்படிப்பட்ட டயலாக் அப்படின்னு கண்ணுலேருந்து கண்ணீர் வர மாதிரி இருந்தது. ஓகே, உங்களுக்கு இந்த டயலாக் அண்ட் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஓகே, பாய். அடுத்த கதையில சந்திக்கலாம்.